காரை வெளியில் எடுத்து போனோம்னா எவனா கண்டுபிடிச்சு மேலே எதுவும் இன்ஃபர்மேஷன் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரன் பேரில் காரை வாங்கி மாட்டு கொட்டகைக்குள்ள போயிட்டு இருக்கிறான் சார். யார் அந்த அமைச்சர்? கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்னு போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு அமைச்சரை பற்றி சொல்லியிருக்கிறேன், நினைவு இருக்கிறதா? பார்ல போய் குஷ்டு காசு தரம் தகராறு பண்ணார்னு விஜயபாலாஜி. அந்த அமைச்சர் தான் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த இந்த அமைச்சர். விகடனில் இன்று வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அந்த அமைச்சர் தனது மாவட்டத்துக்கு உட்பட்ட சாயப்பட்டறை அதிபர்களிடம் பெரிதாக வசூலை நடத்திவிட்டார். அதில் வந்த வருமானத்தை வைத்து தன்னுடைய மனைவி வழி உறவினர் பெயரில் ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கியிருக்கிறார். அதை ஓட்டுவதற்கு ஆசையாக இருந்தாலும் விஷயம் வெளியே தெரிந்தால் சிக்கலாகிவிடும் என பயந்து அந்த உறவினரின் மாட்டு கொட்டகையில் காரை நிறுத்தி வைக்கிறாராம். அந்த மாடு அந்த கார் மேலே சாணியை கணியை போட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரேஞ்ச் ரோவர் நிறுத்துற இடமாயாது. நான்சென்ஸ். எங்கள் எம்எல்ஏக்கள் கார் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு அரசாங்கம் புதிய கார் வாங்கி தரும் என்று அறிவித்திருக்கார் முதல்வர். ஆனால் அவரின் அமைச்சரோ ரேஞ்ச் ரோவர் வாங்கிவிட்டார். சரி, உங்க 2 பேருக்கு ஒரு டெஸ்ட். இப்போ எந்த உறவினர் பேரில் இந்த கார் வாங்கியிருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க? போய் அங்கே இருக்க பக்கத்தில் ஷோரூம் ஏதாவது செக் பண்ணால் தெரிஞ்சுங்க. ஒரு மாசத்துக்கு எத்தனை ரேஞ்ச் ரோவர் ரெஜிஸ்டர் ஆகும் தமிழ்நாடு முழுக்க? கம்மியாக தான் சார், மிஞ்சி போனால் ஒரு 10-15. 15லாம் இல்லை, 10 பெருசு. தமிழ்நாடு முழுக்க, ஈரோடு மாவட்டம் முழுக்க எடுத்தாலே 1 ரெஜிஸ்டர் இருக்கும். கரெக்டா? அந்த 1 யாரு? அது ஓடுதா இல்லை எங்கேயாவது மாட்டுக்கோட்டையில எங்கே வேணா 1 யாருது? மாலதி தான் அந்த உறவினர் வச்சுக்க. நேரம் அந்த உறவினர்கிட்ட போய் ரேஞ்ச் ரோவர் வாங்கியிருக்கேன், துட்டு எது உனக்கு கணக்காட்டு தெரிஞ்சிருமா? மிக எளிதாக இதை விசாரித்து விடலாம். இதை விசாரித்து விட்டு அடுத்த அமைச்சரவை மாற்றத்தில் நீ போய் மாட்டுக்கோட்டையிலே உட்காருன்னு அந்த விஜயபாலாஜி உட்கார வச்சணும். பக்கத்தில் போய் சாணி அள்ளிட்டு இங்கே வராத.